Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தான் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெட்டீரியல் என்ன பார்க்கலாம். சுகர் பீட்ஸ், காட்டன் த்ரெட், பால் செயின், 3M பீட்ஸ். இப்போ நம்ம வந்து 1 இன்ச் வளைவு மார்க் பண்ணிக்கலாம். 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். செயினோட அளவு வந்து ஒன்று போல் இருக்கணும், ஒரே அளவில் இருக்கணும். ஒன்று சின்னதாகவோ ஒன்று பெரியதாகவோ இருக்கக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரி நீடியில் போட்ட மாதிரியே இருக்கும். அதே மாதிரி ஆரி நீடியில் தெரிஞ்சால் கூட அதில் கூட போட்டுக்கலாம். செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் வந்து வளைவுக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ணி வச்சுட்டு அதே அளவுக்கு எல்லாமே கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பால் செயின் போட்டுட்டு திரும்ப வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஒரு வளைவுக்கு தேவையான பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு உள்பக்கம் நீடில் போட்டுக்கலாம். திரும்பவும் நீடில் எடுத்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ 3M பீட்ஸ்லாம் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியில் வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ட்ரை ஆனதுக்கப்புறமா போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ பீட்ஸ்லாம் போட்டுட்டு நான் காட்டன் த்ரெட் போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நீடியில் காட்டன் த்ரெட்டை எடுத்து நம்ம அதில் லோட் ஸ்டிச் போடணும். நம்ம பைப்பிங் த்ரெட்டில் லோடு ஸ்டிச் போடுறோம் இல்லையா, அதே மெத்தட் தான் இதுவும்.
லோட் ஸ்டிச்லாம் போட்டுட்டு உள்பக்கம் நீடில் போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். திரும்பவும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த லைனில் இருந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லீவோட சென்டர் பகுதியில் நம்ம அடிப்பகுதியில் இருந்து நடு பக்கம் க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப நம்ம வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் 3M பீட்ஸ். போட்டுட்டு திரும்பவும் நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நம்ம 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். த்ரீ எம் பீட்ஸ் வந்து 4 லைன் வர்ற மாதிரி போடணும். இப்போ நம்ம லைன் மார்க் பண்ணியிருக்கிறதுல பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப வந்து 3M பீட்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின், அப்புறம் திரும்ப ஒரு லைன் 3M பீட்ஸ். போட்டுட்டு இதிலேருந்து திரும்ப பால் செயின் போட்டு திரும்ப ஒரு லைன் வந்து 3M பீட்ஸ். இப்போ இதோட முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தடில் மேல் பக்கம் போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி மேல் பக்கமும் நம்ம போட்டுட்டு
அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். கொடி மாதிரி வர்ற மாதிரி இருக்கணும் வளைவு. இப்போ இதில் வந்து 3M பீட்ஸ் போட்டுக்கலாம் அந்த வளைவில். இப்போ இதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த வளைவு எல்லாத்துலேயுமே இதேமாதிரி 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 3M பீட்ஸ் போட்டுட்டு அதை ஒட்டிலுமே நம்ம வந்து பால் செயின் போட்டுக்கலாம். உள்பகுதி வெளிப்பகுதி ரெண்டுலேயுமே நம்ம வந்து பால் செயின் போடணும். இப்போ ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். அதை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் லீஃப்க்கு. இப்போ நான் எல்லோ கலர் காட்டன் த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் லீஃப் போட்டுக்கலாம். இது மாதிரி சென்டரில் நீடில் எடுத்துகிட்டு ஷார்ப் பகுதியில் வந்து நம்ம நீடில் உள் பக்கம் போட்டுக்கலாம். ரெண்டாவது அந்த த்ரெட் போட்டிருக்கலையே அது கீழ்ப்பக்கம் நீடில் எடுக்கணும். எடுத்துகிட்டு ரைட் சைடில் ஃபஸ்ட் ஒரு வாட்டி ரைட் சைடு அப்புறம் லெஃப்டில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைன்லேயே போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதிலையும் போட்டுக்கலாம். இப்போ த்ரெட் ஒர்க் போட்டுட்டு இதில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸ் 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் நீடில் எடுத்து திரும்பவும் நான் 7 பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம லீஃப் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். லெஃப்டில் ஒன்று ரைட் சைடு ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி போடணும்.
இப்போ இதில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மெத்தட் தான் இதுலேயும். நம்ம அடிப்பகுதியில் எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் மேல் பகுதியிலையும் நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்னதாக வளைவு போட்டுக்கலாம். மேல் பகுதியிலே நம்ம வந்து ஒரு வளைவு போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்பவும் நம்ம வந்து வளைவு போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு பால் செயின் போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். பால் செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் 3M பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த பீட்ஸ்க்கு இடையில வந்து நம்ம சைடு ஸ்டிச் போட்டுறணும். இப்போ ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். அடிப்பகுதி எப்படி போட்டிருக்கோமோ அதே மாதிரி தான் மேல் பகுதியும் போட்டிருக்கோம். இது வந்து எல்போ லென்த் ஸ்லீவு. பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே கிராண்ட் லுக்கில் இருக்குது. இப்போ வந்து நெக் டிசைன் எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதனோட நெக் டிசைன் வந்து ஃபஸ்ட் லைன் வந்து நான் ஜரி த்ரெட்டால் செயின் ஸ்டிச் 2 லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பால் செயின், அப்புறம் 3M பீட்ஸ், அப்புறம் திரும்ப ஒரு லைன். அதுக்கப்புறம் வளைவு வந்து 1 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் நம்ம போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது சேம் வளைவு தான். இது வந்து அரை இன்ச், இதிலேருந்து இது ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து லீஃப் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு 3 பீட்ஸு, இதில் ஒரு 3M பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. ரொம்ப ஈஸியாக இருக்குது நெக் டிசைனு. ஸ்லீவ் டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.